ஹே காய்ஸ், வெல்கம் ரம்யா கண்ணன் vlogs. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, திடீர்னு என் வீட்டுக்கு வந்தால் என் வீடு எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு பார்த்தாலே என்னால் பார்க்க முடியல. அதான் என் மூஞ்சி இந்த மாதிரி இருக்கா. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ஃபேஸ் எவ்வளோ டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா? கருவளையம் வந்து நல்லா டார்க் ஆகி எல்லா ரீசன் என்ன அம்மா வைட்டன்ல, அதனால தூக்கம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகுது. என் வீட்டை ஒரு ரவுண்ட் அடிச்சு காட்டுறேன் பாருங்கள். அம்மா வீட்டிலேருந்து இன்றைக்கி தான் வந்தேன். சடனாக வந்தேன் சொல்லப்போனால். இந்த மூட்டை மூட்டையாக இருக்கிறதெல்லாம் அம்மா வீட்டிலேருந்து துணி துவைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுது. அது இன்னும் வந்து பீரோவில் எடுத்து வைக்கல. தென் குட்டி பையன் வந்து படுத்துட்ருக்கான். சரி அவனை படுக்க வச்சுட்டு நம்ம போய் எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்குள்ளேயே மண்டையில் காஞ்சிச்சு. அவ்வளோ கேவலமாக அவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா நான் வருவேன் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் வச்சுருக்க மாட்டான். பட் அவ்வளோ ஒஸ்ட்டு. போகும்போது எப்படி நீட்டாக கொடுத்துட்டு போன வீட்டை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்தி வச்சுருக்கான் பயபுல. ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது எனக்கு என்னன்னு தெரியல. எனக்கு அந்த ஓசிடி ப்ராப்ளம் இருக்கான்னு சத்தியமாக தெரியல. நான் வீட்டில் இருக்கிற வரைக்குமே என் வீட்டில் எல்லா பொருளும் வந்து எடுத்த இடத்துல வைக்கணும். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் வைக்கலாம். மற்றவங்க எடுத்த இடத்துல வைக்கணும் அப்படின்றது என் மைண்டு ஓடிட்டே இருக்கும். அது ஏன் அப்படி ஓடுதுன்னு எனக்கே தெரியல. ஆனால் நான் கேவலமாலாம் வச்சுக்க மாட்டேன். அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நம்ம வந்து தேவையாக டக்குன்னு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பேன். மற்றபடி வந்து சுத்தம் இல்லாமலாம் வீட்டை எப்போவுமே வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா திடீர்னு வீட்டுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா அசிங்கமாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் தினமுமே சுத்தமாக தான் வச்சுருப்பேன். தம்பியை வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்கு அந்த தலகாணி வச்சுருக்கேன், பயப்படாதீங்க. வச்சுட்டு வந்து தான் உங்களுக்கு என் வீடோட அலங்கோலத்தை காமிச்சிட்ருக்கேன். இப்போ போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல. ஒரு 6 நாள் இல்லை 5 நாள் சாட்டர்டே போனேன். சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், இன்னையோட 6வது நாள். இதெல்லாம் தள்ளி தள்ளி போனதுக்கு ரீசன் நான் வீடியோலேயே சொல்கிறேன், எதனால 6 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வீட்டுக்கு வருவேன்னு அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா சார் இப்படி வச்சுருக்க மாட்டார். அவர் ஆரம்பிச்சிட்டாரு. வீடு துடைக்கணும், என்ன பண்ண போறேன்னு தெரியல. சார் சார் என்ன சார்? என்னங்க சார், தூக்கம் இல்லைங்களா? அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கு சாமி. ஓய் அம்மா வேலை பார்க்க வேண்டாமா? உங்களையே பார்த்துட்டு உட்காந்துக்குவா? நீங்கள் வியாழக்கிழமை வீடெல்லாம் துடைக்க வேண்டாமா அம்மா? வேண்டாமா? இனி குட்டி அம்மாவை பாருங்க. என்ன எதுக்கு தூங்கலால சாமி? தங்க பிள்ளை தூங்குறீங்களா? அம்மா தூங்க வைக்கிட்டா? அம்மா தூங்க வைக்கிட்டா? தங்க பிள்ளை தூங்க வைக்கிட்டா? தங்கம் கை நசுங்கிரும். கையெடுங்க, அங்கிருந்து கையெடுங்க. ஆரம்பிக்கலாமா? இது வந்து லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோ. இப்போ தான் டைம் கிடச்சிது, அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். எப்போவுமே வந்து தம்பியை தொட்டிலில் போட்டு வேலையை ஆரம்பிப்பேன். அப்போ தான் மனசு வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இல்லைன்னா வந்து ஒரு 10 டைமாவது எங்கே அவனை வச்சுருக்கணும் அந்த இடத்துல வந்து எட்டி எட்டி பார்ப்பேன். சிம்பாலிக்காக சொல்லணும் அப்படின்னா அவன் தூங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குளிக்கிறதுக்கு போயிடுவேன். ஆனால் குளிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இல்லை நிமிஷத்துக்கு நிமிஷம் திறந்து அழுகிறானா, முழிச்சிட்டானா, எந்திரிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பேன். இப்படி தான் வந்து என் பொழப்பு வந்து ஓடிட்டுருக்கோம். தென் இது மட்டும் அப்படின்னு இல்லை, இப்போல்லாம் அவன் வந்து ராராரோ பாடினா மட்டும்தான் தூங்குறான். புதுசாக அதை எப்படி பழகுனான்னு எனக்கே தெரியல. மடியில் தூக்கி வச்சுட்டு பாடிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா தொட்டிலில் போட்டுட்டு பக்கத்தில் நின்று அப்படியே கையை வச்ச மாதிரி பாடிட்டே இருக்கணும். அப்போ தான் அவன் வந்து அவன் தூங்குறான். என் பாட்டு கேவலமாக இருக்கும்னு எனக்கே நல்லா தெரியும்.
இத்தனைக்கும் நான் பாட்ட கூட பாட மாட்டேன். அவன் பேர சொல்லி என்னென்னமோ உளறிட்டு இருப்பேன். அதெல்லாம் வீடியோல காமிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓடிருவீங்க. அதனால தான் அதெல்லாம் எடுக்கிறதே இல்ல. என்னோடயே வச்சுக்கிறது. அப்படிலாம் ஸ்டார்ட் ஆகி ஓடிட்டுருக்கு ஒரு சைடு. கடைசியில வந்து ஒவ்வொரு வேலையா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். துணியெல்லாம் தான் எடுத்து வச்சுட்டுருந்தேன். ஏன்னா மூட்டை மூட்டையா வீட்ல வந்து வச்சுட்டு அசிங்கமா கிடந்தது. ஒரு 5 மூட்டை இருக்கும் எங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தது. அம்மா வீட்ல தான் துவைச்சேன். அங்க மிஷின் இருக்கு, இங்க மிஷின் இல்ல அதனால. அப்போ நீங்க வீட்ல துவைக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா, அப்படி இல்ல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நானே வந்து என்னோட ஒர்க்கை வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். துணி மட்டும்தான் அம்மா வீட்ல வந்து துவைச்சிட்டு இருந்தேன். இப்போ அதுவுமே நம்ம வீட்லயே துவைக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்க மிஷின் இல்ல, நான் கையில துவைக்கணும். தம்பி எப்போ தூங்குறானோ அப்பதான் துவைக்க ஆரம்பிப்பேன். அப்படி இல்லைன்னா நைட்டு துவைப்பேன். அப்படியும் இல்லை அப்படின்னா கண்ணா வந்ததுக்கு அப்புறமா தான் துவைப்பேன். இன்னொன்று, சமைக்கிறதுமே வந்து கண்ணா வந்தால் தான் சமைப்பேன். காலையில் வந்து நேற்று நைட்டே செய்யும்போதே வந்து எக்ஸ்ட்ராவாக செஞ்சு வச்சு காலையில் எனக்கு அதை யூஸ் பண்ணிப்பேன். தம்பிக்கு வந்து சாலிட் தானே, அப்பப்போ வந்து நான் செஞ்சுப்பேன் என்ன வேணுமோ அது. தம்பிக்குமே வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி பேக்கெட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அதில் தான் வந்து இப்போ செஞ்சுட்ருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த பனானா பொடி, ராகி பொடி. அந்த ராகி வந்து நானே ட்ரை பண்ணேன். அதில் தோல் இருக்கிறனால தம்பிக்கு இருமல் வருது. அது ப்ராப்பராக எனக்கு பண்ண தெரியல. அந்த ஒரு ரீசன்னால் நான் வந்து ஆர்கானிக்காக செய்வாங்கள்ல, அந்த இடத்துல இருந்து வாங்கி எனக்குமே வந்து ஒரு சில வெயிட் லாஸ்க்கு திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாமே வந்து கண்டினியூவாக கொஞ்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் உங்ககிட்ட வந்து சொல்லணும். எடுத்தோன்னே சொல்லிவிட்டு ரிசல்ட் இருக்கா இல்லையான்னு எனக்கே தெரியாமல் போயிடுச்சுன்னா, அதனால தான் வந்து ஷேர் பண்ணாமல் இருந்தேன். ஒரு 1 மந்த் 1 1/2 மந்த்தாக வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து இப்போ வரைக்கும் அதில் எதுவுமே நான் ஷேர் பண்ணல. தம்பிக்கு வந்து இப்போ ஒரு ஃபியூ வீக்ஸாக தான் ட்ரை பண்ணுறேன். ஃபியூ வீக்ஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு 1 1/2 வீக்கு தான் அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணல. ஃப்யூச்சரில் அதை பற்றின வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து நான் ப்ரொமோஷனுக்காக என்கிட்ட வந்து கேட்டவங்க. அதை நான் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரொமோஷனுக்கு ஓகே சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவங்கக்கிட்டேயும் சொல்லியிருந்தேன், ஒர்க் ஆச்சுன்னா நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா நான் வந்து ப்ரொமோஷனை குவிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா எல்லாத்தையும் ப்ரூஃபோட காமிச்சா தான் இங்கே நம்புறீங்க ஒரு சிலர். அந்த ஒரு சிலருக்காக நான் வந்து எஃபெக்ட் போடல. அந்த ஒரு சிலர் பண்ணுற கமெண்டில் நடக்கிற நல்லது பல பேர்த்துக்கு நடக்காமல் போயிடுது. அதனால தான் இவ்வளவும் சொல்ல வேண்டியது இருக்குது. தென் கண்ணா வந்து தம்பியை வச்சுட்டு இருந்தாங்க. கண்ணாவும் நானும் சேர்ந்து தான் வந்து குக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணோம். எப்போவுமே வந்து அவங்க எனக்கு ஒரு பேக் போன் மாதிரி தான். ஆனால் அது எல்லா நேரமும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. ஒரு சில நேரம் அவனே என்கிட்ட மூஞ்சியை காட்டுவான், நான் அதுக்கு மேலே மூஞ்சியை காட்டுவேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த வீடு இந்த 4 செவுரு தான். நான் வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த 4 செவுரு தான். எல்லாமே இந்த 4 செவுருக்குள்ளே இருக்கிறனால எனக்கு அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதை நான் அவன்கிட்ட தான் காட்ட முடியும். ஏன்னா அவன் தான் என் கண்ணு முன்னாடி இருப்பான். இதே எங்கள் அம்மா வீடு அப்படின்னா அங்கே ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட காட்டி அப்படியே ஆள் மாற்றி ஆள் ஓடிரும். இங்கே இவனையும் ஒருத்தன் தானா, இவனும் ஒரு சில டைம் புரிஞ்சுப்பான், ஒரு சில டைம் சண்டை வரும். சண்டை வராத குடும்பம்லாம் இல்லை. வீடியோவில் பார்க்குறது மட்டும்தான் உண்மை அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. எப்பா இவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ட்டு. எங்களுக்குள்ளேயும் சண்டை வரும். அந்த சண்டையை வந்து நாங்கள் உடனே வந்து ஒன்று அவங்க வந்து ஷார்ட் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா நான் போய் பேசிடுவேன். அப்படியே வந்து சமாளிச்சிருவோம். அப்படி தான் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து வீடு ரொம்பவே சுத்தமாக இருக்கணும். நானே நினச்சிப்பேன், ஒரு வேளை நம்மளுக்கு ஓசிடி ப்ராப்ளம் இருக்கோ, அடிக்கடி சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கிறோம், இந்த டஸ்ட்டெல்லாம் இருந்தது அப்படின்னா என்னால் சுத்தம் பண்ண முடியல, என் பாடி வந்து அதுக்கு ஒத்துக்கல அப்படின்னாலும் கண்ணாவை ஏதாவது பேசி அப்படி இப்படின்னு திட்டியாவது வேலை வாங்கிடுவேன். அவனும் வந்துட்டு என்ன பண்ணுறதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் வந்து வீடு சுத்தமாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து வீடு வந்து வீட்டோட ஆம்பியன்ஸே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ வீட்டுக்கு யாராவது வராங்கன்னு சொல்லிட்டா போதும், நான் ஏதாவது ஒரு வேலை மிச்சம் வச்சுருந்தேன் அப்படின்னா அந்த வேலையெல்லாம் அவன் டக்கு டக்குன்னு பண்ணி கொடுத்துருவான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்து கண்ணா. ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, பையனை வந்து வளர்த்த விதம் நல்லாயிருக்கு, அதனால தான் வந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையவே கிடையாது. கண்ணாவை வந்து சொல்லப்போனால் நான் தான் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமா தான் வந்து அவங்க வந்து இப்படி இருக்காங்க. லவ் பண்ணும்போது கூட பையன் பொண்ணு அப்படின்லாம் ஒரு சில வேர்டெல்லாம் பேசுவாங்க. நான் அவங்கக்கிட்ட சொல்லுவேன், பையன் பிள்ளைலாம் இல்லை, எல்லாருமே ஒன்று தான். உன்னால் பண்ண முடியறது என்னாலேயும் பண்ண முடியும். அதனால் நீ அப்படி யோசிக்கவே யோசிக்காதுன்னு சொல்லிட்டு வீட்டு வேலையாக இருக்கட்டும், வெளியில் இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்துருப்பேன். எக்ஸாம்பிளுக்கு எங்கள் வீட்டை பார்த்து தான் அவன் சேஞ்சே ஆனான். எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதை பார்க்கும்போது இதுதான் ஃபேமிலி, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தோணி அவனே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டான். இப்போ எங்கள் ஃபேமிலியில் அவனும் ஒருத்த மாதிரி எப்படி அட்டாச் ஆகிட்டான். அதனால எனக்கும் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்
சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அட்லீஸ்ட் லைக்காவது போடுங்க, கமெண்ட் பண்ண முடியலனா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.